ராகினி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்க ராகினி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ரெடி ஆகுறாங்க. அதே மாதிரி வராங்க. தாத்தா, பாட்டி, காவேரி, விஜய் எல்லாருமே வராங்க. அஜய் எல்லாருமே சேர்ந்து கார்லேருந்து இறங்கி வீட்டுக்கு வராங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி போயிட்டு கூப்பிடுறாரு. அவங்களும் உள்ளே வராங்க. வந்த உடனே உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப நேரமாக பொண்ணு காணோம், பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ராகினி வராங்க. வந்தோடனே அப்படியே பார்க்குறாரு அஜய். பயங்கர சந்தோஷமாக பார்க்குறாரு. அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது ராகினி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. வந்துட்டு அஜயோட தாத்தாவோட காலில் விழுறாங்க. விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. தாத்தா என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீ நல்லா இருக்கணும்மா, நீ எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வாமா வந்து இப்படி உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா, பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க பொண்ணை. அஜயோட அம்மாவும் பார்க்குறாங்க. எல்லாருமே பார்த்தோன்னே எங்கள் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு. பிடிச்சதுனால தானே நாங்கள் வந்திருக்கோம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு. பசுபதி காவேரியை பார்க்குறாரு. என்னம்மா நீயா, எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க. கோவமாக வருது காவேரிக்கு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே அடுத்த என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அப்படியே காவேரியை பார்க்குறாங்க. வந்து ராகினி கிட்ட பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறாங்க. கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே கையெடுத்து விடுறாங்க. காவேரி, நான் தான் வேறு யாரும் இல்லை, உன் கண்ணை மூடினது நான் தான் ராகினி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு இந்த கல்யாணம் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. அதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பசுபதியும் வந்து சொல்கிறாரு. 2 பேருமே காவேரி கிட்ட பேசுகிறாங்க. நான் வந்து அஜயை பிடிச்சி வாழணும்லாம் கல்யாணம் பண்ணலை, நான் உங்கள் வீட்டுக்கு வரணும் தான் கல்யாணம் பண்ணுறேன். வந்து அதுக்கப்புறம் தான் உனக்கு எல்லாமே இருக்குது. உன்னை நிம்மதியாகவே நான் வாழ விட மாட்டேன். நான் ஜாலியாக அங்கே வரேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. ஆமாம், என் பொண்ணு சொல்கிறதுலாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக அங்கே கல்யாணம் பண்ணிட்டு வர முடியாதுன்னு. என்னால் முடியும்னு ராகினி, பசுபதி 2 பேருமே சேர்ந்து காவேரி கிட்ட சவால் விடுறாங்க.